அண்ட் ஸோ நம்ம எந்த பேக்கேஜுமே எடுக்கல அப்படின்றதுனால நம்மளோட ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் முழுக்க முழுக்க நம்ம தான் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ள சுத்தத்துக்கான ட்ராவல் எக்ஸ்பென்ஸ்லாம் நம்ம பிளான் பண்ணது பைக் ரெண்டல் எடுக்கலான்னு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கார்ஸ் அண்ட் பைக்ஸ், பைக் டாக்ஸி அண்ட் கார் டாக்ஸி இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். பட் நம்ம வந்து ஒரு 5 டேஸ் இல்லை 6 டேஸ்க்கு அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ஷார்ட் டேர்ம் பிளான்னா ஒரு 1 டே இல்லை 2 டே நீங்கள் ரெண்டல் கார், ரெண்டல் பைக் எடுக்கணும். முக்கியமாக ரெண்டல் கார் தான் எடுப்பாங்க. ரெண்டல் கார் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஓகே. ஏன்னா அங்கே இருக்கிற லோக்கல் ஆப்ஸ் இருக்குது. கிராப், கோஜாக் அப்படி சொல்லிட்டு 2 பெரிய ஆப்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஓலா, ஊபர் மாதிரி தான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஓகே. நீங்கள் ஒரு 1 வீக் இல்லை 5 நாளைக்கெலாம் எடுத்தீங்கன்னா அதோட எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக போகும். அதுக்கு நீங்கள் ஒரு பைக்கே நீங்கள் ரெண்டல் எடுத்துகிட்டு போயிடலாம். வேறு ஆப்ஷன்ஸ் யோசிச்சிங்கன்னா அங்கே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் பெருசாகவே கிடையாது. இங்கே இருக்க மாதிரி பஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் அந்த மாதிரிலாம் அங்கே சுத்தமாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அதுவே ஒரு சின்ன ஐலாண்டு. பஸ் கூட 1 2 இருக்கும். அது ஒரு செலக்டடான ஒரு ஏரியாவில் தான் இருக்கும். பட் நீங்கள் எல்லா இடத்துக்கும் போகணுன்னா உங்களுக்கு பைக்ஸ் அண்ட் கார்ஸ் தான் அங்கே பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரெயின்ஸ்லாம் அங்கே கிடையவே கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய அங்கே டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் 1 வீக்லாம் நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணுறீங்கன்னா ரெண்டல் கார் இல்லை ரெண்டல் பைக், ஃபேமிலியாக போனீங்கன்னா ரெண்டல் கார் எடுத்துக்கலாம். இல்லை கப்புலாக போனீங்கன்னா ரெண்டல் பைக் எடுக்கிறது உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனும் இருக்கும். ரெண்டல் பைக் பார்த்தீங்கன்னா அங்கே 100 சிசிலேருந்து ஈவன் 600 சிசி கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 100 சிசிலேருந்து நான் பார்த்துருக்கேன். 250 சிசி, 300 சிசி வரைக்குமே இருக்குது. நம்ம எடுக்க போகிறது வந்து 125 சிசிக்கான ஒரு ஸ்கூட்டர். கிட்டத்தட்ட Yamaha ஃபசினோ தான் அது. இங்கே ஃபசினோன்னு இருக்குது. அங்கே வந்து Yamaha ஃபேசியோ அப்படின்னு இருக்கும். அதே 125 சிசி Yamaha இன்ஜின் தான் அதுவும். அதுதான் நம்ம ரெண்டல் எடுக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எனிவே நீங்கள் போயிட்டு ஒரு ரெண்டல் கார் எடுக்கணுனாலோ ரெண்டல் பைக் எடுத்து நீங்கள் அப்ராடில் ஓட்டுறதுனாலோ நமக்கு ஃபஸ்ட்டு விஷயம் தேவைப்படுறது ஐடிபி, இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பர்மிட். ஸோ அதுக்கு தான் நான் ப்ரிஃபர் பண்ணது திஸ் ஒன், இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பர்மிட் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் டிரைவர்ஸ் அசோசியேஷன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர்ஸ் அசோசியேஷன் தான். இது அஃபிஷியல் இந்தியன் லைசன்ஸ் கிடையாது, அஃபிஷியல் இந்தியன் ஐடிபி கிடையாது. ஸோ நீங்கள் அஃபிஷியலாக இந்தியாவில் ஒரு ஐடிபி வாங்கணுன்னா நம்ம ஆர்டிஓ வெப்சைட்டான எம்பாரி1 வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அதில் போனீங்கன்னா ஐடிபி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ அதுக்கான ஐடிபி நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸில் போய் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ், டைம் அதெல்லாம் இருக்குது. மோர் அரவுண்ட் உங்களுக்கு ஒரு 2500 3000 உங்களுக்கு இந்தியன் அஃபிஷியல் ஐடிபி உங்களுக்கு கிடச்சிரும். அப்புறம் ஏன்டா நீ இதை வாங்கின அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இந்தோனேஷியா உட்பட ஒரு 20 30 கண்ட்ரி வந்து எம்பாரிவான் வெப்சைட் வந்து இந்தியன் ஆர்டிஓ வெப்சைட் வந்து பேன் பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்ன எக்ஸாக்டாக ரீசன் தெரியல. இப்போ ரீசெண்டாக தான் பேன் பண்ணாங்க. இந்தோனேஷியா ரீசெண்டாக தான் பேன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு 6 மந்த்தாக தான். இந்த 6 மந்த்ஸ் முன்னாடி வரைக்கும் இஷ்யூ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இப்போ ட்ரிப் போகிறப்ப அப்ளை பண்ணலான்னு போனதுக்கு அது பேனில் இருக்குது. ஸோ தென் எனக்கு வேறு வழி தெரியல. இது நம்ம ப்ரிஃபர் பண்ணலாமா அப்படின்னு கூட எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட்லி இந்த லைசன்ஸ் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருந்தாலும் சரி, மிடில் ஈஸ்ட்லேயும் இருந்தாலும் சரி, இந்த அசோசியேஷன் இஷ்யூ பண்ண லைசன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அஃபிஷியலாக நீங்கள் அந்தந்த நாட்டில் இஷ்யூ பண்ண லைசன்ஸ் தான் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணேன்னா பாலியில் இருக்க பைக் ரெண்டல் கம்பெனிஸ் கிட்ட, ஒரு சில கம்பெனிஸ் கிட்ட நான் காண்டாக்ட் பண்ணி கேட்டேன். இந்த மாதிரி இந்த லைசன்ஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் இன்னுமே ஷாக்காக இருக்குது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கெல்லாம் இதெல்லாம் செக் பண்ணவே மாட்டாங்க, நீங்கள் உங்கள் இந்தியன் லைசன்ஸ் வச்சு ஓட்டிக்கலாம். இப்போ வர டூரிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டு லைசன்ஸ் வச்சு தான் ஓட்டுறாங்க. பெருசாக அவங்க நாட்டு லைசன்ஸ் காமிச்சாலே போதும், பெருசாக செக்கிங்கும் இருக்காது. அப்படியே கேட்டிங்கன்னா அந்த லைசன்ஸ் காமிச்சாலே போதும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் எங்கள் ரெண்டல் பைக் வந்து உங்கள் பாஸ்போர்ட் அண்டு உங்கள் இந்தியன் லைசன்ஸ் மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் பைக் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நம்மளோட சேஃப்டிக்கு இது வாங்கியாச்சு. இது வந்து அவங்க கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி இந்த லைசன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஐடிபி வந்து இந்த லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு. வைட்லி பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா, அப்புறம் தாய்லாந்து, வியட்நாம்லாம் பார்த்தோன்னா இது இந்த இன்டர்நேஷ்னல் டிரைவர் அசோசியேஷன் இந்த லைசன்ஸ் இவங்க கொடுக்குற ஐடிபி வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க.
அஃபிஷியலாகவே அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ அதனால தான் ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கி வச்சிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட் கொடுப்பாங்க, ப்ளஸ் தே ஹேவ் ப்ரொவைட் ஒன் ஃபிசிக்கல் கார்டு. சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா புக்லெட் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, சில கண்ட்ரீஸில் வந்து கார்டு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ரெண்டுமே வாங்கியாச்சு. இந்த புக்லெட்டில் வந்து சில டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் மிடில் ஈஸ்ட்லாம் போகிறீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரான்ஸ் இல்லை வேறு ஏதாவது இங்கிலீஷ் ஃபெமிலியர் இல்லாத ஊருக்குலாம் போகிறீங்க, ஜப்பான், சைனா அதுக்கெலாம் போகிறீங்கன்னா, சைனா கிடையாது, ஜப்பான் போகிறீங்கன்னா இந்த எல்லா மொழியிலையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க லைசன்ஸை. மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரு 8 லாங்குவேஜ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்டு, இது வந்து நம்ம இந்தியன் லைசன்ஸோட அப்படியே ஒரு ரிப்ளிகேஷன் தான் இது. இது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட இந்தியன் லைசன்ஸோட ஃபோட்டோ காப்பி வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும். அந்த டேட்டா பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ரெப்ளிகா கொடுப்பாங்க. ஸோ இதில் எல்லாமே ஆஸ் இட் இஸ் நம்ம இந்தியன் லைசன்ஸில் இருக்கிற அதே நேம், அட்ரஸ், கிளாஸஸ், லைட், ஹெவி எல்லாமே என்னென்ன கிளாஸ் நீங்கள் உங்கள் இந்தியன் லைசன்ஸில் இருக்கோ எல்லா கிளாஸுமே எல்லாம் மென்ஷன் ஆகும். ஒரு லைட் மட்டும் இருந்துச்சுன்னா லைட் இருக்கும், பேட்ச் இருந்துச்சுன்னா பேட்ச் இருக்கும், ஹெவி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா கிளாஸுமே உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்படியே உங்களுக்கு இந்தியன் லைசன்ஸில் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு இதில் இன்டர்நேஷ்னல் ஐடிபியில் ரெஃப்ளெக்ட் ஆக்கி கொடுப்பாங்க. அண்ட் இதில் ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா சில லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் போட்டிருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 100 கண்ட்ரி கிட்ட போட்டிருக்கான். இது இந்த இடத்துலலாம் இவங்களோட லைசன்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். பட் அதெல்லாம் நம்பாதீங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 75% கான கண்ட்ரி வந்து இவங்க ஃபேக்காக தான் கொடுத்துருக்காங்க. அவங்களாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அப்புறம் மிடில் ஈஸ்ட், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் டிரைவர்ஸ் அசோசியேஷன் இவங்க கொடுக்குற லைசன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு சில டிபேட்லாம் போயிட்டுருக்கு. பட் சின்ன சின்ன ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கான நம்ம போகிற பாலி, அப்புறம் வியட்நாம், தாய்லாந்து, அப்புறம் மியான்மர், இதெல்லாம் வந்து இது வைட்லி அக்செப்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்ரீலங்கா. ஸோ இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஐடிபி வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக இதை நீங்கள் வச்சுக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம எம்பவரிங் வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள், நீங்கள் போகிற கண்ட்ரிக்கு வந்து ஐடிபி கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அதில் கண்ட்ரி பேனில் இருந்துச்சுன்னா நீங்கள் போகிற கண்ட்ரிக்கான ரெண்டல் ஷாப்போ இல்லை பைக் ரெண்டல் எடுக்கிற ஏரியாவிலையோ இல்லை ட்ரஸ்டட் அவுட்லெட்லையோ நீங்கள் முதல்ல விசாரிங்க, இந்த ஐடிபி வாங்கலாமா, அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படி சொல்லிட்டு விசாரிங்க. அப்படி விசாரிச்சுட்டு நீங்கள் இது ப்ரிஃபர் பண்ணுறீங்க வாங்கிக்கிறதா தான் வாங்கிக்கலாம். அண்ட் பாலியில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே ஸ்கூட்டர்ஸ் ரொம்பவே அதிகம். இங்கே கார்ஸோட ஸ்கூட்டர்ஸ் தான் ரொம்ப அதிகம். இப்போ இங்கேருந்து போகிறவங்க எல்லாருமே பெருசாக டூர் பேக்கேஜ்லாம் போகிறது கிடையாது. இங்கேருந்து போகிறவங்க மட்டும் இல்லை, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இல்லை யூஎஸ்லேருந்து வரவங்க யாருமே வந்து அங்கே டேரெக்டாக வந்து இறங்கிட்டு அங்கே ஒரு பைக் எடுத்து தான் சுற்றிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பைக்கோட டிராஃபிக் அங்கே ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் இப்போது நீங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்கூட்டர் கொஞ்சம் ஓட்ட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக ஓட்டினாலும் அங்கே ஓட்டுறவங்க வந்து அந்தளவுக்கு குறுக்குறு ஓட்டுவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அங்கே சில பேருக்கு ஸ்கூட்டரே ஓட்ட தெரியாதான், எட்டு வந்து டேரெக்டாக நம்ம அடிச்சிடுவாங்களாம் அப்படின்னு தான் சொல்லிட்டுருக்காங்க. நமக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பட் நம்ம இருந்தாலும் இன்னொன்று என்னென்னா, நம்ம ரெண்டல் ஸ்கூட்டர் எடுக்கும்போது நமக்கு சில ரேட்லாம் இருக்கும். இப்போ 1 டேக்கு வந்து 200, 300 அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். பட் நீங்கள் வந்து அந்த ஸ்கூட்டரில் வந்து இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களான்னு மூலம் செக் பண்ணுங்கள். இப்போது நான் எடுக்கிற கம்பெனி வந்து பாலி மோஷன் அப்படின்ற ஒரு கம்பெனியில் தான் நான் ரெண்டல் கேட்டிருக்கேன். அவங்க என்னென்னா அவங்க அவங்க எப்படின்னா ட்ராவல் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்கூட்டர் ரெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 தான் வரும். பட் இன்சூரன்ஸ்லாம் போட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே உங்களுக்கு 1100 அப்படி கிட்டத்தட்ட உங்களுக்கு வரும். இப்போ நான் எடுக்க போகிறது ஒரு 5 டேஸ்க்கு எடுக்க போகிறேன். எனக்கு 5700, 800 அரௌண்ட் வந்துருக்கு. ஸோ சில ரெண்டல் கம்பெனி வந்து அட்ராக்டிவான ஆட்லாம் இருக்கும். நீங்கள் வந்து 200 ரூபாய்க்கே எடுத்துக்கலாம், 300 ரூபாய்க்கே எடுத்துக்கலாம், இருக்குது அந்த மாதிரி. பட் அதுவும் எடுக்கலாம். பட் ஒருவேளை உங்கள் பைக் ஏதாவது தெஃப்ட் ஆகிடுச்சு, இல்லை ஏதாவது ஆக்சிடென்ட் நீங்கள் பண்ணிட்டீங்க, இல்லை குறுக்க வரவங்க ஏதாவது இடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உங்ககிட்ட தான் எல்லா செலவும் வந்து விடும். ஐ மீன் நீங்கள் தான் எல்லாமே வந்து இது பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே நீங்கள் தெஃப்ட் இன்சூரன்ஸ்லாம் போட்டு வாங்கினீங்க, இல்லை பைக் இன்சூரன்ஸ், ஏன்னா நான் வந்து எல்லா இன்சூரன்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி தான் எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு வந்து 1100 சம்திங் பர் டேக்கு வருது.
அது மட்டும் இல்லாமல் ட்ரஸ்டட் ரெண்டல் ஷாப்பில் நீங்கள் எடுக்கணும். இப்போ லோக்கலில் நிறைய பேர் போட்டிருப்பாங்க, சும்மா ஒரு குட்டியாக ஒரு பந்தல் போட்டு 4-5 பைக் நிற்க வச்சுட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா நீங்கள் பைக்கை விடும் போது இது நீங்கள் பண்ணிட்டீங்க அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காசு கொடுங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நான் ஏர்போர்ட் பக்கத்துலேயே வந்து இப்போ ரெப்யூட்டட் ரெண்டல் ஷாப் தான் பாலி மோஷன்றது, எல்லாருமே வந்து அங்கே தான் எடுப்பாங்க. கொஞ்சம் ரேட் அதிகமானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அங்கே தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பெட்ரோல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பெட்ரோல் இருக்காங்க. ஒன்று வந்து பெட்ரோல் லைட்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து பெட்ரோல் மேக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ பெட்ரோல் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு பவர் பெட்ரோல் மாதிரி இருக்கும், ஆக்டேன் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ பெட்ரோல் லைட் வந்து நார்மல் பெட்ரோல் மாதிரி இருக்கும், நார்மல் பெட்ரோல் தான் அது. நம்ம கொண்டு போகிற ஸ்கூட்டருக்குலாம் வந்து பெட்ரோல் லைட்டே போட்டுக்கலாம். அது 1 லிட்டரே பார்த்தீங்கன்னா 56 54 அந்த ரேட் தான் வரும். பெட்ரோல் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா அதிகமாக வரும். நீங்கள் ஒரு பெரிய பைக்கு இல்லை 300cc பைக்லாம் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா பெட்ரோல் மேக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து பெட்ரோல் லைட் யூஸ் பண்ணுறதுனால 125cc கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 48-55 கிட்ட கூட மைலேஜ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து ரோடு எப்படி இருக்கும்னு தெரியாது, நம்ம இவ்வளோ தான் மைலேஜ் வரும்னு சொல்ல முடியாது. அதனால் வந்து டிராஃபிக் பொறுத்து நமக்கு மைலேஜ் கிடைக்கும். ஆவரேஜாக ஒரு 50 கிட்ட கூட மைலேஜ் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு அங்கே சுற்றுறதுலாம் போக ஒரு 5 டேஸ்க்கு நீங்கள் ஃபுல்லாகவே சுற்றினாலுமே நீங்கள் எப்படி கணக்கு பண்ணாலும் ஒரு 400 to 500 தான் பெட்ரோல் ப்ரைஸே உங்களுக்கு வரும், எக்ஸ்பென்ஸே உங்களுக்கு வரும். அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ அரவுண்டு நீங்கள் 5 டேஸ் ரெண்டல் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 125cc பைக்குக்கு ஒரு பெட்ரோல்லாம் சேர்த்து ஒரு 6000 ருபீஸ் அரௌண்ட் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ராவல் இன்சூரன்ஸ்லாம் போட்டு ப்ராப்பராக எடுத்திங்கன்னா சொல்கிறேன், நீங்கள் இன்னும் கம்மியாக கூட எடுக்கலாம், அது உங்களோட ஓன் ரிஸ்க். அண்ட் ஸோ நம்மளுடைய எக்ஸாக்ட் பிளான் என்னென்னா ஃபஸ்ட் டே 5 டேஸ் ரெண்டல் எடுத்திருக்கோம். இன்னொரு டே வந்து நியூ பெனடி ஐலாண்டில் நம்ம சுற்ற போகிறோம். இப்போ நியூ பெனடியா வந்து பாலிலேருந்து செப்பரேட்டாக அது ஒரு தனி ஐலாண்ட் அது. இப்போ நம்ம இங்கே பாலியில் ரெண்டல் பைக் எடுத்துகிட்டு நம்ம நியூ பெனடியா கொண்டு போகணும்னா அதுக்கு ஃபெரின்னு குறிப்பிட்ட ஒரு போட் இருக்கும், அந்த போட்டில் எடுத்துகிட்டு போகணும். அது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட டைமுக்கு தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பைக்கு ஏற்றுவாங்களான்னு தெரியல, ஏன்னா அது வந்து லோக்கல் வெஹிக்கிள்ஸ் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. லோக்கல் லாரிஸ் லோக்கல் கார்ஸ் மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸ்லாம் அந்தளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம நியூ பெனடியா போயிட்டு நியூ பெனடியா ஐலாண்ட் போனாலே அங்கே நிறைய ரெண்டல்ஸ் கம்பெனி இருக்கும். அங்கே நீங்கள் 1 டேக்கு பைக்கு ரெண்டல் எடுத்துக்கிட்டு நீங்கள் திருப்பி வரும்போது அங்கே கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ அதான் நானும் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நியூ பெனடியாவில் ஒரு பைக் எடுக்க போகிறேன், ப்ளஸ் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் பாலிக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு பைக் நம்ம அங்கேருந்து 5 டேஸ்க்கு ஒரு பைக் எடுக்க போகிறோம். இப்போ நியூ பெனடியாவுக்கு எடுக்கிறது வந்து ஹோண்டா PCXன்னு சொல்லிட்டு ஒரு பைக்கு. அதுவும் 125cc கிட்டத்தட்ட தான் வரும். இது பாலியில் எடுக்கிறதும் 125ccக்கான யமஹா ஃபேசியோனா யமஹா ஃபேசினோ தான் இங்கே நம்ம இந்தியாவில் இருக்கிற அதே 125cc ஃபேசினோ F5 தான், அதே பைக் தான் அங்கேயும் இருக்குது, நேம் மட்டும் வேறு வச்சுருக்காங்க. ஸோ இதான் நம்ம பிளான். அண்ட் இதெல்லாம் போக நமக்கு அங்கே தெஃப்ட் இன்சூரன்ஸ் இருந்தாலுமே இல்லை டேமேஜ் இன்சூரன்ஸ் இருந்தாலுமே நம்மளோட பைக் அங்கே நம்ம தான் பார்த்துக்கணும். டேமேஜ் ஆகிறத நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஒழுங்காக ஓட்டினாலும் வேற ஒருத்தவங்க வந்து இடிச்சிட்டாலும் நம்ம அந்தளவுக்கு நம்ம கையில் அது இல்லை, ஏன்னா நமக்கு இன்சூரன்ஸ் போடுறதும் சரி. தெஃப்ட் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு தடுக்கலாம். ஏன்னா நம்ம இங்கேருந்து கிளம்பும் போதே நமக்கு நான் வந்து டிஸ்க் லாக் வாங்கிட்டேன், அலாரம் டிஸ்க் லாக். மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், அமேசானில் இருக்குது. அது நீங்கள் டிஸ்கில் நீங்கள் பின் பண்ணிட்டாலே அலாரம் வந்து ட்ரிகர் ஆகிடும். அது யாராவது வந்து லைட்டாக ஷேக் பண்ணாலே உங்களுக்கு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அன்டில் நீங்கள் வந்து அந்த சாவி போட்டு அந்த டிஸ்க் லாக் ஓப்பன் பண்ணி ஆஃப் பண்ணுற வரைக்குமே அந்த அலாரம் அடிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ அது இருந்தாலே உங்களுக்கு போதுமானது. ஏன்னா லைட்டாக உங்களுக்கு அலாரம் அடிக்கிறதுனாலே வந்து பைக் யாரும் தொட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு திருட வரவனுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம பைக்கில்னா நிறைய பைக்கு லாக் போடாமல் இருக்கும், எடுத்துகிட்டு போயிடுவான். இன்னொன்று பேசிவ் ஆக்டிவ் சேஃப்டி இன்னொன்று யோசித்தேன், அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யோசித்தேன், பட் அது வேணாம் விட்டாச்சு. என்னென்னா என்கிட்ட வந்து 2 மொபைல் இருக்குது. ஒன்று வந்து என்னோடய சாம்சங் மொபைல், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பழைய மொபைல் அது. இன்னொன்று வந்து நான் புதுசாக வாங்கியிருக்கேன், போக்கோ F7 சொல்லிட்டு. இப்போது சாம்சங் மொபைலில் வந்து இன்டர்நேஷ்னல் சிம், இப்போது நான் என்னோடய லோக்கல் சிம் போட்டுட்டு அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இன்டர்நேஷ்னல் சிம்மாக ஆக்டிவேட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் லொக்கேஷன் வந்து ஆன் பண்ணி அந்த சாம்சங் மொபைலை வந்து சீட்டில் அந்த ஃபசினோவில் சீட் லாக் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அடியில் வைக்கலாம்னு சொல்லிட்டு யோசித்தேன்.
அது ஒரு ஜிபிஎஸ் மாரி இருக்கும். ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே வயர்லெஸ் ஜிபிஎஸ் இங்க இருக்கு. பட் அது வந்து இந்தியன் ஏர்டெல் ஜிஎஸ்எம் சிம் அதெல்லாம் அங்க ஒர்க் ஆகாது. அத அங்க எடுத்துட்டு போகணும்னா, அங்க ஒரு தனியா ஒரு சிம் வாங்கணும். அது என்னென்ன பேக் இருக்குன்னு தெரியாது. அது ப்ராபப்ளி இம்பாசிபிள்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இங்க இருக்கிற அப்ளிகேஷன் அங்க ஒர்க் பண்ணுமான்னு தெரியாது. நெறைய இருக்கு. அதனால நான் சிம்பிளா இப்படி ஒரு வழி யோசிச்சேன். நம்ப குட்டி மொபைல் நம்ம பழைய மொபைல் அதில உள்ள போட்டு அதில ஜிபிஎஸ் வாட்ஸ்அப் லொகேஷன் ஆன் பண்ணி நம்ம இன்னொரு மொபைல ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். பட் யோசிச்சு பார்த்தா இந்த டிஸ்க் லாக்கே போதுமானது தான் நினைக்கிறேன். ஏன்னா சீட்ட வண்டி இல்லைன்னா நான் சீட்டுக்கு உடச்சி உள்ள நான் இருந்தாலும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால அந்த மொபைல் தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மொபைல் அது. என்னால் மிஸ் பண்ண முடியாது. ஸோ இதான் நம்ம பிளான். ஸோ சிம் கார்டு வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, இசிம் வந்து வாங்கலாம்னு யோசிச்சேன். அத பத்தி எனக்கும் தெரியாது. பட் ரிசர்ச் பண்ணதுல அது பெஸ்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா பிசிக்கலா நீ அங்க போய் இறங்கி ஷாப்ல சிம் வாங்கி பிசிக்கலா நீங்க எஜெக்டர் யூஸ் பண்ணி உங்க ஃபோன்ல இன்சர்ட் பண்றதுக்கு இசிம் வந்து அப்படி கிடையாது. பிசிக்கல் சிம்லாம் அதுல வராது. நீங்க ஜஸ்ட் ஃபோன் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா, நீங்க அங்க போயிட்டு இறங்கி அத ஆக்டிவேட் பண்ணணும். ஆன்லைன்ல ஆக்டிவேட் பண்ணா, நீங்க ஆக்டிவேட் பண்றதுலருந்து எவ்வளோ நாள் நீங்க பேக் போட்டிருக்கீங்களோ 7 டேஸ் பேக்கோ, இல்ல 5 டேஸ் பேக்கோ போட்டிருக்கீங்களோ, அது வரைக்கும் அந்த சஸ்டெயின் ஆகும். ஆ அதிலேயே 2 இருக்கு. 7 டேஸ்க்கு அன்லிமிட்டெடும் இருக்கு. 7 டேஸ்க்கு 1 ஜிபி அப்படியும் இருக்கு. அதேமாரி 5 டேஸ் வைஸ் வெர்சா அதே மாரி நெறைய இருக்கு. ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு யோசிச்சேன். பட் eSIMல ஒரு பெரிய கேட்ச் இருக்கு. ஆ நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த eSIM வாங்கிட்டு நானே அப்படிதான் பண்ண பார்த்தேன் கிட்டத்தட்ட. ஃபர்ஸ்ட்டு தெரியாம eSIM பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஆனா வந்து அவங்க மொபைல் வந்து சப்போர்ட் பண்ணாது. இப்போ நான் யூஸ் பண்ற லேட்டஸ்ட் மொபைலா இருந்தாலும் சரி, என்னோட பழைய மொபைலா இருந்தாலும் சரி, என்னோட ஒய்ஃப் யூஸ் பண்ற ஒரு மொபைலா இருந்தாலும் சரி, எதுலயுமே eSIM சப்போர்ட் பண்ணல. அது வந்து ஒரு சில குறிப்பிட்ட மொபைல் மாடல்ஸ்ல மட்டும் தான் அது சப்போர்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்றப்ப உங்க eSIM வந்து சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி தெரியணும்னா, ஸ்டார் ஹேஷ் 06 ஹேஷ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒரு நான் உங்களுக்கு பிங் பண்றேன். அந்த EIN சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பர் வரும். அது அது அந்த மாரி வரும். அந்த மாரி ஒரு கோடு வந்தா மட்டும் தான் உங்களுக்கு அந்த eSIM வந்து உங்க மொபைல்ல போட முடியும். அது இல்லாம வெறும் IMEI இல்ல SN அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரிலாம் வந்துச்சுன்னா, உங்களால eSIM வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டு நீங்க அத செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க eSIM அப்ளை பண்றதா இருந்தா அப்ளை பண்ணுங்க. நான் வேற வழி இல்ல. அங்க போய் பிசிக்கல் சிம் தான் வாங்கி ஆகணும். ஏர்போர்ட்ல இறங்கி, அங்க டெல்காம் சம்திங் லைக் தட் சிம் அங்க ஃபேமஸா இருக்கும். அத நம்ம பிரிஃபர் பண்ண போறோம். ஸோ eSIM வாங்குறதா இருந்தா ஃபர்ஸ்ட்டு நீங்க செக் பண்ணிட்டு வாங்குறது பெட்டர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டாக் இமிகிரேஷன். ஸோ நீங்க சென்னை ஏர்போர்ட்ல வந்து நீங்க ஃபாஸ்டாக் இமிகிரேஷன் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, உங்க பாஸ்போர்ட்ட, நீங்க வந்து இமிகிரேஷனுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. மேனுவல் இமிகிரேஷனுக்கு. நீங்க ஃபாஸ்டாக் இ-கேட்ட நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு, நீங்க போர்டிங் பாஸ் ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள போயிட்டே இருக்கலாம். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணோம்னா, அதுக்கு வந்து 2 வழி இருக்கு. இந்த எஃப்டிடிபி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எஃப்டிடிபி வெப்சைட்டே இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ அந்த எஃப்டிடிபி ஆஃபீஸ் வந்து நுங்கம்பாக்கம்ல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்க ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் டெர்மினல்ல கூட நீங்க உங்க டிபார்ச்சர் டைம்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க ஒரு ஃப்ளைட் டிபார்ச்சருக்கு ஒரு 5 ஹார்ஸ் முன்னாடி நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க போயிட்டு அப்ளை பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க அந்த எஃப்டிடிபி ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி போறதா இருந்தாலும் சரி, நீங்க இன்டர்நேஷனல் டெர்மினல் போய் டைரக்ட்டா அப்ளை பண்ணதுக்கு இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஃபார்ம் வந்து எஃப்டிடிபி வெப்சைட்ல போய் நீங்க ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். உங்க பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ்லாம் குடுத்து நீங்க ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு அத நீங்க சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு அதிலேயே உங்களுக்கு டேட் கேட்கும். நீங்க எங்க இது பண்ண போறீங்க? எஃப்டிடிபி ஆஃபீஸ்ல பண்ண போறீங்களா? இல்ல நீங்க டைரக்ட்டா அங்க இன்டர்நேஷனல் டெர்மினல்ல பண்ண போறீங்களா? அப்படி சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ நீங்க எஃப்டிடிபி ஆஃபீஸ்ல பண்ணணும்னா, நீங்க உங்க டிபார்ச்சர் டைமுக்கு ஒரு 2 வீக்ஸ், 3 வீக்ஸ்க்கு முன்னாடியே நீங்க இந்த ப்ராசஸ்ல இறங்குனா தான் நீங்க எஃப்டிடிபி ஆஃபீஸ்ல டைரக்ட்டா போய் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து டேட் ரொம்ப இருக்காது. ரொம்பவே எங்கேஜா இருக்கும். அதனால நீங்க உங்க டிராவல் வந்து ஒரு 1 மந்த், 2 மந்த் இருக்குன்னா, நீங்க இப்பவே போய் எஃப்டிடிபி ஆஃபீஸ்ல பண்ணிடலாம். ஸோ உங்க டிராவல் டேட் வந்து ஒரு 1 மந்த் இல்ல 1 1/2 மந்த்ஸ் இல்ல ஈவன் 2 மந்த்ஸ் இருந்தா கூட நீங்க அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். எஃப்டிடிபி ஆஃபீஸ்க்கு டைரக்ட்டா போய் நீங்க பண்றது. ஸோ அப்படி இல்லன்னா நீங்க உங்க உங்க டிபார்ச்சர் டைம்ல தான் போய் உங்க இன்டர்நேஷனல் டெர்மினல்ல தான் போய் பண்ண முடியும். நார்மல் டேஸ்ல உங்க இன்டர்நேஷனல் டெர்மினல் உள்ள விட மாட்டாங்க. உங்க டிராவல் அப்ப தான் உள்ள விடுவாங்க. நீங்க முன்கூட்டியே ஒரு 5 ஹார்ஸ் பிஃபோர் நீங்க போனீங்கன்னா, உங்க பயோமெட்ரிக் ப்ராசஸ்லாம் இருக்கும்.
அதெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆகிடும் உங்கள் பாஸ்போர்ட்டுக்கு. நீங்கள் டேரெக்டாக கேட் ஸ்கேன் பண்ணிட்டு இங்கே உள்ளே போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் நான் பண்ண போகிறேன். நான் ஆக்சுவலி இந்த ப்ராசஸ் வந்து ஃபாஸ்டேக் ப்ராசஸ் எனக்கு இப்போ தான் தெரியும். முன்னாடி தெரிஞ்சது நான் டேரெக்டாக அந்த ஆஃபீஸில் போய் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் ப்ரியராக போய் ஆகணும். எங்களுக்கு வந்து நாளைக்கு 8:30 ஃப்ளைட்டு. இன்னைக்கு ஆகஸ்ட் 20, இன்னைக்கு ஆகஸ்ட் 21. நாளைக்கு வந்து காலையில் 8:45 சம்திங். ஸோ நம்ம வந்து ஒரு 3:30 மணிக்கெலாம் அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ போயிட்டு இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு கியூஆர் கோட் வாங்கிட்டு கேட் வழியாக போகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பிளான். லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்டே டியூன்ட்.